ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan x பை sin x இன்டு cos xன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ சொல்யூஷன் we have I is equals to integral square root of tan x by sin x into cos x dx. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட டினாமினேட்டர் இருக்கா? இந்த டினாமினேட்டர்ல இங்க cos x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். டினாமினேட்டர்ல cos x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம்னா, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. I'm going to multiply cos x and divide cos x. ஓகே. ஸோ இப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் இந்த கொஸ்டின்ல. ஓகே. மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன வரும்னா, we will be getting square root of tan x by sin x by cos x வந்து it is tan x. இது வந்து cos ஸ்கொயர் x ன்னு வரும். cos x into cos x வந்து cos ஸ்கொயர் x ன்னு வரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் ஐ. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிங்க. We know that square root of x divided by square root of x divided by x is nothing but 1 by square root of x. ஏன்னா பேஸ் காமனா இருந்து ஓகே பவர் வந்து ஸ்கொயர் ரூட் ஒன் பை டூ அண்ட் ஒன்னா இருந்ததுன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அப்போ இங்க வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, I'll be writing this as integral 1 by okay root of tan x, because இந்த root tan x யும் இந்த tan x யும் கேன்சல் பண்ணா I'll be getting root of tan x. அப்புறம் 1 by cos square x ன்னு வரும். 1 by cos square x is nothing but secant square x. ஓகே. because 1 by cos x வந்து நம்ம secant x ன்னு எழுதலாம். so 1 by cos square x is nothing but secant square x. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to use t is equals to tan x as a substitution. ஏன் t is equals to substitutionக்கு tan x எடுக்கிறோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x வரும். So we use what? Substitution t is equals to tan x. So dt by dx is equals to the secant square x. Okay. So from this dt is equal to secant square x dx. சரியா? இந்த dt is equal to secant square x dx நான் வந்து கொஸ்டின்ல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I'll be getting as I as integral 1 by square root of t into dt. ஏன்னா நீங்களே பாருங்க, instead of the secant square x dx க்கு பதிலா dt சப்ஸ்டியூட் பண்ணலாம். instead of the square root of tan x I'm going to substitute square root of t. okay. so இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். we know that integral of 1 by square root of x is nothing but it is 2 root of x. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. integral of 1 by root x வந்து it is 2 root of x. அப்போ இது என்ன வரும்? it is 2 square root of t plus c. ஓகே. இதோட ஆன்சர் நமக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா I is equals to 2 square root of tan x plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.